ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ பேசியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா வேலை இருக்கும். இருந்தாலும் நம்மளை பார்க்கவே நேரம் இல்லை, ஓடிட்டுருக்கோம் காசுன்ட்டு. அப்போ இதில் நான் ஒரு இன்செக்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பெருசாக கூட தெரியாமல் இருக்கலாம். இது ஒரு வெறும் பூச்சி தானே அப்படின்ட்டு. இப்போ நான் எதுக்கு இதை பண்ணியிருக்கேன்னா, ஸ்பைடர்ஸோட யூஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. 2 நிமிஷம் வீடியோ தான், நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது நமக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு, அதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எல்லா இன்செக்ட்டுக்கும் இருக்குது. இன்செக்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 480 மில்லியன்லேருந்து ஒரு 500 மில்லியன் வரைக்குமே ஒரு அப்ராக்சிமேட்டாக இன்செக்ட்ஸை, அதாவது பூச்சிகளை கொன்று குவிக்குது. சரி, அது பூச்சியை கொன்று குவிக்குது, அதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பூச்சிக்கொல்லி போட்டாலும் நமக்கும் தான் பிரச்சனை. அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அது ஸ்பைடர்ஸ் தான் எல்லா உயிரினத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்பைடர்ஸே கண்ட்ரோல் பண்ணுற இனங்களுமே இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் கூடு கட்டி இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குன்னா அதுகளை தேவையில்லாமல் அடித்து கொள்ளாமல், அது நம்ம வீட்டுக்குள்ளே வர பூச்சிகள் எல்லாத்தையும் சாப்பிடுது, அது நமக்கு நல்லது பண்ணுது. அந்த மாதிரி இப்போது வருஷத்துக்கு நம்ம எவ்வளவோ இனங்களை அழிச்சிட்ருக்கோம். சிலந்திகளை மட்டும் இல்லை, ஒவ்வொரு இனங்களையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணால் மட்டும்தான் முடியும். தனி நபரால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. இப்போ நான் ஸ்பைடர்ஸ்க்காக பேசுகிறேன்னா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இனங்களுக்காக பேசுவாங்க. நான் ஃப்யூச்சரில் எப்படி ஸ்பைடர்ஸு என்னென்ன இனங்கள் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற வீடியோ கூட போடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க சின்ன சின்ன உதவி பண்ணுறது அது எக்கோ சிஸ்டமில் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அதனால் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை மட்டும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.